योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय. சர்வ வல்லமை பொருந்திய பரம்பொருளான நம்ம பகவான் சொல்லியிருக்கார், when you recollect the time you spent with this beggar, it is equivalent to do tapas for yuga and yuga அப்படின்னு சொல்லியிருக்கார். மாம்பலம் விஸ்வநாதன் கேட்டப்போ ரொம்ப தயங்கினேன். ஆனா அவர் கேட்டதுக்கு அப்புறம் சுவாமியோட நம்ம இருந்த அனுபவங்களை நினைச்சு பார்க்க பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்படி யுக யுகமா தவம் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த அந்த பரம்பொருளுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். 1975 வருஷம் பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சுவாமியை முதல்ல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எங்க எல்லாருக்கும் கிடைச்சது. ஆன்மீக தேடலுக்காகவோ பக்தியாலேயோ நாங்க அங்க போகல. ஒரு பெரிய பிரச்சனை எங்க குடும்பத்துல. நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர். எனக்கு உமா சாரதான்னு 2 தங்க. சாரதாவுக்கு குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை. துடிதுடிச்சு போயிட்டோம். இதை எப்படி தீர்க்கிறது, என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல. அப்ப என் தங்கை உமாவோட சின்ன மாமனார் அக்சர் ராஜமாணிக்க நாடார் ஸ்ரீ ஞானானந்த கிரியோட பரம பக்தர். அவர் சொன்னார், திருக்கோயிலூர் போங்க, ஞானானந்தகிரி தபோவனத்துல பாத பூஜை பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல திருவண்ணாமலையில போய் ராம்ஜிய பாத்துங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. சரி, தபோவனத்துக்கு February 23 போகலான்னு நாங்களா பிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா இந்த ராம்ஜி யாரு, எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. மலை மேல சஞ்சாரம் பண்ணுவாரு, நாங்க ஏதோ புன்ன மரத்தடியில இருப்பாரா, நாங்க பாத்திர கடையில எங்கேயோ உட்கார்ந்துருப்பாரா, நாங்க அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது எதுவுமே தெரியல. ஜாதகத்தை பார்ப்பாரோ அல்லது அருள் வாக்கு சொல்வாரோ, பூஜை புனஸ்காரம் செய்து எதுவும் பரிகாரம் செய்ய சொல்லுவாரோ அப்படின்னு நாங்களா மனசுக்குள்ள கற்பனை பண்ணிட்டு தபோவனம் போனோம். 23ஆம் தேதி காலையில ஆனந்தமா பாத பூஜை பண்ணோம். கார்ல ஏறி உட்கார்ந்தோம் திருவண்ணாமலைக்கு போறதுக்கு. ராம்ஜி யாருன்னு தெரியாதனால அவர் அடையாளம் காட்டுவதற்காக தபோவனத்திலிருந்து எங்க உமா மாமனார் மாமியார் எங்க கூட வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் டாக்டர் ராஜசேகர்ஜி ரொம்ப திட்டமிட்டு எதையும் செய்வாரு. அவர் கார்ல ஏறணும்னு டைம் பார்க்கிறார். மணி 9, 9:30க்கு அண்ணாமலைக்கு போயிடுவோம். 1/2 மணி நேரம் தான் ராம்ஜி கூட. அப்புறம் உடனே ஊருக்கு திரும்பி இருட்டுறதுக்குள்ள முதல்ல போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறார். ஒன்னும் பதில் போசல. அண்ணாமலை போய் சேர்ந்துட்டோம். ஆனா ஒரு மகாத்மாட்ட போறது எப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. வெறுங்கைய வீசிட்டு போகணும். அப்போ எங்க உமா மாமியார் அங்க எல்லாம் பாத்திர கடையா ஒரு பெரிய தாம்பாளம் வாங்கினாரு. அங்க சன்னி தெரு வீட்டு பக்கம் தள்ளு வண்டியில பழங்கள் வைக்கும். திராட்சை பழம், இப்படி பழங்களை வாங்கி அந்த தட்டுல நிரப்புனாங்க. சரி, மலை மேல ஏறவா, பாத்திரக்கடை போகவா, புன்ன மரத்தடிக்கு போகவா ஒன்னும் தெரியல. பாத்திரக்கடையை நோக்கி மெல்ல நகரும். அந்த பரமருள் கருணாமூர்த்தி எங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நரிக்குறவர் கூட்டம் ஆர்ப்பாட்டமா பேசி சிரிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பெரியவங்க எல்லாம் சீட்டாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சுவாமி முன்னால பழத்தை சமர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சோம். அரைவட்டமா எங்களை சுத்தி உட்கார வச்சார். ராஜசேகர்ஜியை தமிழ்நாள உட்கார சொல்லிட்டார். ஒண்ணுமே பேசல. எல்லாரையும் அப்படி ஒரு கருணையோட பார்த்துட்டே அத்தனை பேரையும் பாக்குறாரு. 1/2 மணி நேரம் அப்படியே மௌனமா கழிஞ்சது. மெல்ல, "Who are you, my friends? What can this beggar do for you?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி ஒரு குரலா, சங்கீதம்னா சங்கீதம் மாதிரி இருந்தது. ஆங்கில மொழி இவ்வளவு இனிமையா சுவாமியோட திருவாயிலிருந்து வந்தது இல்லையா?
போய் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஒரு ராஜசேகர்ஜி எதுக்கு வந்து என்னன்னு சொன்னார். உடனே சுவாமி அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆர் யூ இன் ஹரி டு கோ? அவர் தான் கார்ல வரத்துல அப்படி பேசிட்டு வந்தாரு. நோ சுவாமி, we are in a hurry to solve the problem அப்படின்னு சொன்னாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சுவாமி கேட்டாங்க. ப்ராப்ளத்துல சொன்னவும் so what அப்படின்ட்டாங்க. ரொம்ப மனசு அப்படியே துக்கமா போயிடுச்சு. இத கேட்கறதுக்கா அங்க இருந்து ஓடி வந்தோம் அப்படின்னு தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம். ஆனா என் தங்க சாரதாவுக்கு அத ஒரு மந்திரம் கேட்கிற மாதிரி இருந்துதான். ப்ராப்ளம் லைஃப்ல வரத்தான் செய்யும், சோ வாட் அப்படின்னு விட்டுட்டா ப்ராப்ளம் ஆகுது ஒன்னாவது அப்படின்னு அவ அவ்வளவு சந்தோஷப்பட்டா. எங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே எங்களை கருணையோட பார்த்துட்டே இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 மாசமா நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. சாரதா, நீ துளசி பூஜை பண்ணி நீ துளசிய சுத்த 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 உன்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கலந்து அப்படின்னு சொன்னார். எல்லார் பேரையும் கேட்டு சாரதா பொண்ணு பேரு அங்கே இருக்கணும், அவளை லக்ஷ்மி பாய் அப்படின்னு பேர் வை. ஜான்சிக்கு ராணி லக்ஷ்மி பாய் மாதிரிவா, she will fight for her rights, அவளை அப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கைத்தலை நிறைக்கு நீ அந்த திருப்புகள்லாம் இல்ல ரிப்பீட்னு பல தடவை பாட சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டார். தூத்துக்குடி தமேந்திய தெரியுமா அப்படின்னாரு. அக்சர ராஜமாணிக்க நாடாரோட துணைவியார், எங்க உமா தங்கைக்கு ரொம்ப நெருங்கிய வரும் தெரியும் சொல்லவும், அவளை பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரனுக்கு டீ கடையில பாக்கி இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னாங்க. உடனே தங்க ஹஸ்பண்ட் பட்டால்னு, சாமி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, நான் போய் டீ கடையில கட்டு வரணுன்னு பக்கத்துல பெருமாள் சாமி அணுக்க தொண்டர் இருந்தார். பெருமாள் இந்த ஃப்ரெண்டோட போய் டீ கடை பாக்கிய கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு ஒரே ஏக்கமா போயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் இப்படி சும்மா உட்காந்துட்டாரு, அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே, இப்படி விட்டுட்டாரேன்னு ஒரே ஏக்கம். சுவாமி முன்னால ஏதாவது நினைச்சா நடக்காம போகுமா? அவங்க 2 பேரும் டீ கடையில ரூபாய் கட்டிட்டு வந்தாங்க. சாமி உடனே பெருமாளை பார்த்து கேட்கிறாரு, பெருமாள் இன்னொரு கடை பேர் சொல்லி அங்க ஏதோ நமக்கு பாக்கியம் இருக்கோ? ஆமா சாமின்னு தான் எங்க டாக்டர் சுதாரிச்சுக்கிட்டார். சுவாமி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு பெருமாள் இந்த ஃப்ரெண்டோட போவோம் பாக்கியம் கட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ரொம்ப காசுங்களா நினைக்க வேண்டாம், 100 ரூபாய்க்கு உள்ள. ஆனா அவர் கேட்டு நம்ம கொடுக்கறது எப்பேற்பட்ட பாக்கியம். திரும்பி வந்தாங்க. திரும்பவும் கைத்தலை நிலைகணி பாட சொல்லிட்டே இருந்து, சாரதா, this beggar has promised Tulasi that Sharda will do Tulasi Puja. செய்வியா அப்படின்னு கேட்டான். கண்டிப்பா செய்வேன் சாமி அப்படின்னா. நாங்க துளசினா ஏதோ பெருமாள் கோயில்ல கொடுப்பாங்க, கஷாயம் போட்டு சாப்பிடலாம் நினைச்சா, ஒரு மகாத்மா துளசி கூட பேசுறதுன்னா அந்த துளசி எவ்வளவு பெரிய இது அப்படின்னு துளசி மேல அவ்வளவு ஒரு மரியாதை கூடுச்சு. ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் பிரசாதமா கொடுத்தாங்க. காரை எங்க நிப்பாட்டிருக்கீங்கன்னாரு. 2 தெரு தள்ளி நிப்பாட்டி இருந்தோம். எங்க கூடவே சாமி நடந்து வந்தாங்க. எல்லாரும் கார்ல ஏறுங்கன்னாரு. கதவை பூட்ட சொன்னாரு. வீதியில ஏதோ வைக்கோல் கிடந்தது, அத கையில எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கார் அப்படியே ஏதோ முணுமுணுத்து சுத்தி வந்தாங்க, மந்திரம் சொல்ற மாதிரி. முகம் வந்து அந்நேரம் பார்த்தீங்கன்னா அருண ஜோதி மாதிரி, ஹியூமன் முகமா இல்ல, அப்படியே ஜோதியா நின்னுச்சு. வந்து 2 கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. 6 மாசமா ஏத்து வச்ச பாரத்தெல்லாம் ஒரு நிலை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. கார்ல ராஜசேகரும் என் தங்க ஹஸ்பண்ட் சுரேந்திராவும் மாத்தி மாத்தி ஓட்ட நாங்க 3 சிஸ்டர்ஸும் நிம்மதியா தூங்கி மதுரை வந்து சேர்ந்தோம். தங்க வந்து துளசி பூஜை ஆரம்பிச்சா. ஆனாலும் பிரச்சனை தீரல. அப்போ எங்க உமா சொல்ற, ஒரு மண்டலத்துக்குள்ள சுவாமியை போய் பார்த்தா எல்லாம் சரியா போயிருக்கா அப்படின்னு. April 4th டாக்டர் ராஜசேகருக்கு சென்னையில டென்டல் கான்ஃபரன்ஸ். அதை முடிச்சுட்டு April 5ஆம் தேதி சனிக்கிழமை நாங்க பஸ்ல திருவண்ணாமலை வந்தோம். திருவண்ணாமலை வந்து
கோயிலுக்கு முன்னால இருக்கிற லாட்ஜ்ல ரூம் போட்டு அப்ஸ்டேர்ஸ்ல பால்கனியில் நின்றுட்டு இருந்தோம். ரூம் ஆயிட்ட கேட்டோம், ராம்ஜி சாமி எப்போ வருவார்னா அவன் எதுக்கு இருக்கிற தேரடி மண்டபத்தை சுட்டி காட்டினான். அந்தி சாயிட நேரம் வருவாரு, ஆங்கிலாஸ்லாம் நிறைய பேர் வருவாங்கன்னு. ஆங்கிலாஸ்னா ஹி மென்ட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லவும் நாங்க பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 6 மணி போல லேசா இருட்ட தொடங்குற நேரத்துல அந்த மேடையில ஏதோ நடமாட்டம் தெரிஞ்சுது. நானும் ராஜசேகர்ஜியும் ஓடினோம். ஓடி அந்த படிக்கட்டுல ஏறினா அப்படி ஒரு சூடு, காலிலே வைக்க முடியல. அந்த சூட்டுல கட்டாந்தரையில ஒண்ணுமே விரிக்காம சுவாமி படுத்திருந்தாங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்தது. எங்களை பார்த்தோன்னா who are you my friends அப்படின்னு கேட்டுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. எங்களை உடனே அடையாளம் பார்த்துட்டு where are you coming from அப்படின்னாரு. மெட்ராஸ் அப்படின்னு ராஜசேகர் சொன்னார். just to see this beggar, you come all the way from Madras, Rajshekarji, you have made this beggar very famous. அத சொல்லி சொல்லி அடிச்சு சிரிக்கிறார் அப்படி சிரிக்கிறார். சுவாமி சிரிப்பு நீங்க எல்லாம் கேட்டுப்பீங்க, டேப் ரெக்கார்டர் ஆயிடுது, அலையா வரும், அற்புதமா இருக்கும். the whole crowd will be laughing, surroundings வேற மாதிரி மாறி. அப்போ 1 by 1 ஃபாரினர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. சாமி எங்களை எல்லாம் மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. 18 பேர் ஃபாரினர்ஸ் அங்க கேண்டில்ல ஏத்தி வச்சாங்க. நம்ம கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனா மின் விளக்கு எரியாம சுவாமி சன்னதியில குத்து விளக்கு மட்டும் எரிஞ்சு அந்த தர்சனம் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மெழுகுவர்த்தி ஒளியில சுவாமியோட முகம் இருந்த அழக சொல்ல முடியாது. ஆனந்தமா ஏதோ சொர்க்கலோகத்துல உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது. தூரத்துல மலை, எதுக்கு சுவாமி. ஏன் ஆனந்தமா நேரம் போனதே தெரியல. அந்த ஃபாரினர்ஸ் யாரும் எதுவும் கேட்கல. அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல. 9 மணி ஆச்சு. பாத்திரக்கடல் வாசல்ல ஒவ்வொரு கதவை போட்ட சத்தம் கேட்டுச்சு. சுவாமி எந்திரிச்சுட்டாங்க. கொட்டாங்கச்சி, விசிறி, மயிர்பீலி எல்லாம் கையில எடுத்துக்கிட்டாங்க. காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய் அப்படின்னு படிக்கட்டுல இறங்குனாங்க. நாங்க பின்னாலே இறங்கணும். சாய்பாபா கூட ஓடி வந்துச்சு. தொண்டர்கள்லாம் சாக்கு முட்டையை தூக்கிட்டு வந்தாங்க. பீட்டர்னு ஒரு பக்தர் ஓடி போய் அந்த பாத்திரக்கடை மேடையை சுத்தம் பண்ணாரு. மூணுன ஒரு 2 அடி தூரத்துக்கு ஒரு இடம் இருக்கும், மேடம் மாதிரி ஃபுல் லென்த் இருக்கும். அதுல அப்படியே கோணிப்பையெல்லாம் விரிச்சு சுவாமிக்கு பெட் தயார் பண்ணார். சுவாமி மேடையில் உட்கார்ந்துட்டாங்க. நாங்க அத்தனை பேரும் சாமியை சுத்தி உட்கார்ந்துட்டோம். அங்கேயும் மெழுகுவத்தி வெளிச்சம் தான், ஒரு வெளிச்சம் கிடையாது. அந்த பக்தர்கள் முகத்தை பார்த்தாலும் ஆனந்தம், சுவாமி முகத்தை பார்த்தாலும் ஆனந்தம். ஆடாம அசையாம மெய் மறந்து ஆனந்தத்தோடு அவங்க உட்கார்ந்து இருந்த அழக பார்த்தா சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி எந்திரிச்சாங்க. கையில கொட்டாங்கச்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்படி வச்சுட்டு அத்தனை பேரையும் சுத்தி யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் அப்படியே சொல்லி ரவுண்ட் வந்தாங்க. ஏதோ எங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு அரண் அமைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பத்திரமா எங்களை அரவணைச்சு வைக்கிற மாதிரி இருந்தது. நைட்டு ஒரு 1:30 ஆச்சு. அது வரைக்கும் யாரும் எதுவும் பேசல. This beggar will leave you now, friends அப்படின்னாங்க. எல்லாரும் அமைதியா எந்திரிச்சு போனோம். சாய்பாபா எங்களை லாட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுச்சு. மறுநாள் காலையில எந்திரிச்சு பழையபடி சுவாமிகிட்ட போனோம். சுவாமி பாத்திரக்கடை வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. சண்டே பாத்திரக்கடை பூட்டிருக்கும், அதனால அங்கேயே தர்ஷன். ஒரு பெரிய பூச்சை, இந்த ஒரு சரம் பந்து மாதிரி இருந்தது, கொடுத்து திலகவதி அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு சுமங்கலி மாமி அங்க உட்கார்ந்து இருந்தா. நான் வாங்கி அவளுக்கு கொடுக்கலான்ட்டு அறுக்க போனேன். This is exclusively for திலகவதி அப்படின்னு சொல்லி. மகாத்மாக்கள்கிட்ட அவங்க சொல்றதான் செய்யணும். நம்ம விருப்பப்படி எதுவும் அங்க அவர் சன்னதியில நடக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே பூப்பந்த பூரா தலையில வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் போச்சு. பெருமாள் சாமியை பார்த்து, பெருமாள் யோகிராம் சுரத்குமார் ஒரே ஒரு புக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
உடனே பெருமாள் எடுத்துட்டு வந்தாரு. உச்சியில ஓம்னு எழுதி, ஃபார் டாக்டர் ராஜசேகர், டென்டல் சர்ஜன் ஆஃப் மதுரை, ஃப்ரம் அ பெகர் இன் திருவண்ணாமலை அப்படின்னு போட்டு யோகிராம் சுரத்குமார் சைன் போட்டு இந்திர கோடுகள் எல்லாம் போட்டு இவர் கையில கொடுத்தாங்க. சுவாமியை நமஸ்காரம் பண்ணி வந்தோம். லாட்ஜ காலி பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா திருச்சி பஸ் ரெடியா நின்னுச்சு. திருச்சி வந்தா மதுரை பஸ். காரை விட பரம சௌக்கியமா மதுரை வந்து சேர்ந்தா உடனே புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. படிச்சா அப்படியே ஹார்ட்டே நின்னு போச்சு. எப்பேற்பட்ட ஆன்மீக சுரங்கம்! நம்ம முயற்சி சிறிதும் இல்லாம இப்படி கிடைச்சிருக்க. நாங்க ஏதோ ஜோசியக்காரனோ அருள்வாக்கு சொல்பவரோன்னு போனா, எப்பேற்பட்ட வஸ்து, எப்பேற்பட்ட பரம்பொருள்! பிரச்சனையா சோவாட், சாமிய பார்க்காதான் எங்களுக்கு ஒரே பிரச்சனையா ஆகி போயிருச்சு. அப்புறம் அடிக்கடி நினைச்சா அண்ணாமலை போயிடுவோம். டாக்டர் ராஜசேகர்ஜிக்கு வேலூர்ல டென்டல் கான்ஃபரன்ஸ் அடிக்கடி இருக்கும். டென்டல் கான்ஃபரன்ஸ் போறதுன்னா பஸ்ல போவாரு. திருவண்ணாமலையில இறங்கிட்டு தான் வேலூர் போவார். டிசம்பர் 21, 1975 சுவாமிக்கு பலகாரம் வாங்கிட்டு புன்னமரத்தடிக்கு போனாரு. சுவாமி அங்க இருந்த பக்தர்கள் எல்லாம் மை ஃபாதர் பிளஸஸ் யூன்னு அனுப்பிட்டாங்க. தொண்டர்களையும் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டார். புன்னமரத்தை பத்தி கண்டிப்பா சொல்லணும். நீங்களாம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது. இறங்கத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கும். சில 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 சிலன்னு தண்ணி வாய்க்கால்ல பாஞ்சுக்கிட்டே இருக்கும். பறந்து விரிந்த தோட்டம், பசுமையா எந்நேரமும் இருக்கும். உச்சி வெயில்ல கூட அங்க வெயிலே வராது. சுவாமி மரத்து பக்கத்துல பாய் விரிச்சு உட்கார்ந்துருப்பார். நமக்கு எதுக்க பாய். ராஜசேகர் போகும், 2 பேரும் டிஃபனை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு, ராஜசேகர்ஜி, இந்த பிச்சைக்காரனுக்கு படுக்கணும் போல இருக்கு, படுத்துக்கோமா அப்படின்னாரா. அப்படியே படுத்துட்டார். எதுக்கு டாக்டரும் படுத்துட்டாங்க. ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி இருந்துதான் ராஜசேகருக்கு. அப்போ மதுரையில இருக்கீங்களே, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவீங்களா அப்படி? எப்பவாது போவோம் சாமி அப்படின்னாரா. அங்க 64 லீலைகள் எம்பெருமான் சுந்தரேஸ்வரா பண்ணியிருக்காரு, தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏதோ பிட்டுக்கு மண் சுமந்த படலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது தெரியும் சாமி. இல்ல, மதுரையில இருக்கீங்க, திருவிளையாடல் புராணம் படிக்கணும், சிலப்பதிகாரம் படிக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்லவும், எனக்கு தமிழ் செய்யுள் நட புரியாது சாமி, திலகவதியை வாசிக்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன், டூ இட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எங்க வீட்டுல ஒரு பழைய புஸ்தகம் திருவிளையாடல் எங்க மாமா கொடுத்தது. செய்யுள் நடையும் பொருளும் போட்டு இருக்கும். அதை எடுத்து படிக்க தினம் நைட்டு படிப்பேன். அர்த்தத்தை அவருக்கு சொல்லுவேன். அத்தனை 1000 நகர்படலம் என்னெல்லாமோ வரும். 2 லீல படிச்சு முடிச்சாச்சு. அடுத்த தடவை புன்னமரத்தடிக்கு போறோம். நிறைய பேசினதுக்கு அப்புறம் தயங்கி தயங்கி, சாமி 2 லீல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் டான்ஸ் தாங்க ஆடலாம். அப்படி ஒரு சந்தோஷம். This beggar tells so many things to so many people, but no one listens to this beggar. But just in his madness, he tells something to ராஜசேகர். அதை வேத வாக்கா எடுத்து, திலகவதியும் ராஜசேகரும் இப்படி படிச்சிருக்கீங்களே அப்படின்னு, கமான் திலகவதி, let us hear the leelas of சுந்தரேஸ்வரா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அறகுறை, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு சரியா வராது, எனக்கு தெரிஞ்ச அறகுறை இங்கிலீஷ்ல சுவாமிக்கு சொன்னேன். என்னமோ பண்டிதர்கிட்ட கதை கேட்கிற பாவனையில அப்படி ரசிச்சு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்பியா மடத்துல, பாத்திரக்கடை வாசல்ல, நாடார் லாட்ஜில நிறைய தடவை லீல சொல்லியிருக்கேன். 1977 ஜான்வரி பழையபடி புன்னமரத்தடிக்கு சென்னையில இருந்து நானு உமார் ராஜசேகர் வந்து போறோம். அப்போ புன்னமரத்தடியில முருகேஷ்ஜி, நம்ம தூரன் பாட்டு கேசட்டா போட்டவர், அப்ப கேசட்டா போடல, அவங்க ஒய்ஃப் பாடினதை வச்சு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முருகேஷ் இஸ் தி கிங்னு சொல்லுவார். எந்த ராஜ்யத்து ராஜானா he rules this beggar's heart. அப்பேற்பட்ட முருகேஷ் சீட்டு அவர் காட்டின அன்பு மாதிரி இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. முருகேசான்ற பேரை காட்டாலே எப்பயோ முருகிடுவாங்க சுவாமி. ஆனா முருகேஷ் வரத்துல எல்லாம் டூயிங்க முருகேஷா, உமான் திலகவதி
திங்ஸ் ஆஃப் த பெகர் ஆல் த 24 hours அப்படின்னு அவருக்கு வெறுப்பேற்றுறது. அதனால அவருக்கு எங்க மேல ரொம்ப பிரியமும் பொறாமையும் கூட. நாங்க வர்றத பார்த்துட்டார். பார்த்தோன்னு அவர் பேசுற லாங்குவேஜ் பயங்கரமா இருக்கும். அவ்வளவு உரிமை சாமிட்ட. ஆமா, இந்த 2 பேரும் வந்துட்டாங்கல்ல, இந்த பிச்சைக்கார பயலுக்கு இந்த மியூசிக்கே ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சு. ஏசாதான் சொன்னாரு, சாமி காதுல விழுந்துருச்சு. எஸ் முருகேஷ்ஜி, after Woman Tilakavati came, the song sounds much sweeter to this beggar அப்படின்னாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த நிலத்து சொந்தக்காரர் ஒரு பெரிய தூக்கு நிறைய சாப்பாடு, கத்திரிக்காய் சாம்பார் வச்சு பரட்டி. எங்க டாக்டருக்கு கத்திரிக்காய்னாலே பிடிக்காது. எங்க 3 பேரையும் பக்கத்துல கூப்பிட்டாரு. கமான் உமா, திலகவதி, ராஜசேகரும் கூப்பிட்டு சுத்தி உட்கார வச்சு அந்த சாலத்தை கையில உருட்டி எங்க கையில போட்டார். தாயினும் சால பரிந்துன்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். அந்நேரம் அவர் முகத்துல தெரிஞ்ச பரிவு, அந்த அன்பு அனுபவிச்சாதான் தெரியும். அந்த அன்போட கையில உருட்டி சாதம் போட்டாரு. சாப்பிட்ட உடனே சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து எங்க கைய கழுவிட்டே சொல்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னோட சிஷ்யர்களுக்கு இப்படித்தான் கழுவிட்டார். எங்க உமாவுக்கு தாங்கள விக்கி அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த அன்பை தாங்கவே முடியல. பிறகு 5 மணி நேரம் ஆச்சு, 5 ஆச்சு. எங்க கார்ல ஏறி எல்லாருமா நாடார் லாட்ஜுக்கு போனோம். நாடார் லாட்ஜுக்கு உள்ள வந்தாரு. ரொம்ப சின்ன ரூமா இருக்கும். 2 கட்டில். ஒரு கட்டில தானும் ராஜசேகர்ஜியும் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எதிர்த்த கட்டில உமா, ராஜகுமாரி அக்கா, ராதிகா. நடுவுல இருக்கிற கேப்ல ஒரு ஃபோல்டிங் சேர் எடுத்துட்டு வந்தாரு. விரிச்சு எனக்கு போட்டு, இலக்கவதி, அந்த காலம் ராஜாக்கள்லாம் எவ்வளவோ சிறப்பு செய்வாங்க. இந்த பிச்சைக்காரன் உனக்கு இந்த நாற்காலிய போடுறேன், இதுல உட்காந்து லீல சொல்லு திலக்கவதி அப்படின்னு சொல்லி ராஜசேகர் பக்கத்துல உட்காந்து அவர் கையால் மடியில எடுத்து வச்சிருக்காங்க. 32வது லீலை சொல்லது. வளையல் விற்ற லீலை. அதுல பிக்ஷாண்டவர் வேஷத்துல சுந்தரேச பெருமான் வருவார். ரிஷி பத்னிகளோட அவர் கான்வர்சேஷன் அவ்வளவு குறும்பா, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எடக்கு குறும்பா பதில் சொல்லுவார். இது அர்த்தம் சொல்ல சொல்ல சாமி விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜசேகர்ஜி முதுகுல பளார்னு அடி விழுந்தது. அப்படி ஒரு சிரிப்பு. கண்ணை மூடிக்கிட்டு ராஜசேகர்ஜி மடியில படுத்துக்கிட்டாங்க. இப்படி திறந்து என்னை பார்த்துக்கிட்டு சிரிப்பார், கண்ணை திறந்து. அப்படி சொல்லி முடிக்கவும், லைக் மை ஃப்ரெண்ட் ஸ்ரீ கிருஷ்ணாஜி யமுனா தீரத்துல செய்த லீலை மாதிரி சுந்தரேச பெருமான் வைகை கரையில செய்திருக்காரு. ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். திலக்கவதி, நீ திருவிளையாடல் புராணத்தை புக்கா போடணும். நாங்க அப்படியே பயந்து முழிச்சேன். 77ல சொன்னது, 2008 ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் கையால அந்த புக்கு வெளியிடப்பட்டுச்சு. அப்புறம் 1 மாசத்துல சன்னி தெரு வீட்டுக்கு சாமி போயிட்டாங்க. அங்க போய் மிச்ச 64 லீலையும் சொல்லி முடிச்சேன். சொல்லி முடிச்சாச்சு. திலக்கவதி, இனி என்ன செய்ய போற அப்படின்னாங்க. சாமி, நீங்க சிலப்பதிகார படிக்க சொன்னீங்கல்ல, இனி அது படிக்க போறேன். No need. There's no end for Sundareshwara's leelas. You go on repeating those leelas. உனக்கு உண்ணும் உணவு, உயிர், மூச்சு எல்லாம் திருவிளையாடல் புராணம் தான். நீ அதுதான் பண்ணணும். உனக்கு பிரெத் கண்ட்ரோல் வேற எதுவுமே, வேற எந்த டிசிப்ளினும் தேவையில்லை. நீ அவரோட லீலையே போ. He's waiting at your doorstep, Tilakavati, to shower his blessings upon you. நீ திருவிளையாடலே படி அப்படின்னு உனக்கு சுந்தரேச பெருமான் வளையல் போட வருவார். இந்த பிச்சைக்காரன் அதை ஒளிஞ்சு இருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சன்னி தெரு அனுபவம். எங்க அம்மா பெரிய சிவபக்தை. அவங்களோட ஒரு செப்டம்பர் 27 நினைக்கிறேன் புன்னை மரத்துக்கு போனோம். அப்ப ராஜசேகர்ஜி அண்ணா நகர்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளாட் வாங்கி இருந்தார். இன்ஜினியர் போட்ட பிளானை எடுத்துட்டு போயிருந்தார்.
அங்க அம்மாவை சுவாமி ஏதாவது நாயனார் கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா பூசலார் நாயனார் சொன்னாங்க. பூசலார் காஞ்சிபுரத்துல பல்லவ மன்னன் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கான். இவரோ பரம பக்தர், அதை விட பரம ஏழை. சிவனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு உள்ளத்துல அவ்வளவு ஒரு ஆசை. அதனால மனசுலயே அவ்வளவு அழகா விஸ்தாரமா பிளான் போட்டு இது பண்றாரு. இத சொல்லிட்டு இருக்கிறதுல அம்மா ராஜசேகரும் அவர் வீட்டுக்கு பிளான் போட்டு கொண்டு வந்திருக்கார் சாமின்ட்டாங்க. ஸ்டாப்ட்டாங்க கதைய. பிளான வாங்கினாரு, தடவி தடவி கொடுக்குறாரு. திலகவதி is not building a house for her. She is building a temple for this beggar. இது இந்த பிச்சைக்காரனோட கர்ப்பகிரகம். ஒரே நாள்ல பல கல்யாணம் நடந்தா ஒருத்தருக்கு வாழ்த்து தந்தி அனுப்புவோம், ஒருத்தருக்கு வேண்டியவங்களை அனுப்புவோம். ஆனா நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்மளே போகணும். அது மாதிரி இந்த பிச்சைக்காரனுக்கு இது கர்ப்பகிரகம் அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. அஸ்திவாரெல்லாம் போட்டு முடிச்சோம். பழையபடி ராஜசேகர் வேலூருக்கு போகத்துல திருவண்ணாமலையில் இறங்கி புன்னமரத்துக்கு போறாரு. அங்க புன்னமரத்து பூரா மெரிகோல்டு பிளான்ட், ஆரஞ்சும் மஞ்சளுமா போர்வை விரிச்ச மாதிரி இருக்கு. ராஜசேகர் சூட்கேஸ்ல இருந்து எல்லாத்தையும் வெளியெடுத்து போடுன்னு சொல்லி தொண்டர்களை பூவை பறிச்சுட்டு வர சொல்லி சூட்கேஸ் பூரா அதை அமுக்கி வச்சு திலகவதிட்ட கொண்டு போய் நீ இந்த பிச்சைக்காரன் கொடுத்தான்னு கொடுக்கணும் அப்படின்னு அனுப்பி விட்டார். ராஜசேகர் வேலூருக்கு போய் 2 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு பஸ் ஏறி மதுரை வந்தார். அம்மா உனக்கு சாமி கொடுத்து விட்டுருக்காருமா அப்படின்னு கொடுத்தாரு. திறந்து பார்த்தா நம்ப மாட்டீங்க, செடியில அப்பதான் பறிச்சு வந்த பூ மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ். 3 நாள் வெயில்ல இருந்திருக்கு. அமுக்கி உள்ள வச்சாச்சு, பூக்கள் அழுகி போயிருக்கும். அப்பதான் பறிச்ச மாதிரி இருந்தது. எங்க வீட்டு அந்த கட்டின வீட்டுல அஸ்திவாரம் தானே போட்டிருக்கோம். அந்த பூஜை ரூம் இருக்கிற இடத்துல அவ்வளவு பூக்களையும் குட்டி மணல வச்சு மூடிட்டு வந்தோம். அப்போ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மாடியில தான் படுத்து தூங்குவேன். மீனாட்சி அம்மன் கோயில் ஜன்னலை திறந்தா தெரியும். அம்மனை வணங்கிட்டு தான் கோபுரத்தை வணங்கிட்டு படுப்பேன். இப்போ தெரியறது இல்ல, கட்டடம் வந்துருச்சு. நான் அசந்த தூங்கிட்டு இருக்கேன். ஏதோ குரு குரு குருன்னு ஏதோ யாரோ நம்மளை பாக்குற மாதிரி இருக்கு. சட்டுன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா சுவாமி நிற்கிறார். இந்த தேகத்தோட ஒளி ரூபமா இருக்கார். தாடியை பிடிச்சிட்டு என்னை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கார். நான் நிறைய மனசுக்குள்ள சாமி நாம வர்றது எனக்கு நல்லா கேக்குது. நான் கண் விழிச்சு இருக்கேன். ரூம் ஜன்னல்லாம் தெரியுது, அலமாரி தெரியுது. சாமி நான் நாமத்தை சொல்றேன்ட்டு பார்க்க வந்தீங்களா, டெஸ்ட் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேக்குறேன். மறு நிமிஷம் தூங்கிட்டேன். இப்போ நம்ம தூங்கும் போது எப்படி உற்ற துணையா நம்ம சாமி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுச்சு. என்ன சொல்ல, போத்துல எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனியா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனியான்னு கேட்பாங்க. அவருக்கு மறுநாள் திருவண்ணாமலைக்கு போறோம், விபூதி குங்குமம் வாங்கிட்டு வருவோம்னு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். அன்னைக்கு திருக்கல்யாணம். திருக்கல்யாணம்னா அண்ணாமலையில திருக்கார்த்திகை கூட்டம் பார்த்திருப்பீங்க, அதை விட கூட்டம் மதுரையில இருக்கும். கோயிலுக்குள்ள போனா வெளியேறவும் முடியல, உள்ளேயும் போக முடியல. அப்பேற்பட்ட கூட்டம். எனக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. யானையை வச்சு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டம்ல நீ தள்ளி 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 கொண்டு போய் யானை காலடியில நிப்பாட்டுச்சு. பிரம்மாண்டமா இந்த யானை நிக்குது. இன்னைக்கு இந்த கஜேந்திரனாலதான் நமக்கு மோட்சம் கிடைக்க போகுது. நம்மளோ நடமாடும் மூர்த்தி, ஜீவன் முக்தர் யோகிராம் சுரத் மாற்ற போயிட்டோம். இந்த அம்மன் சந்நிதிக்கும் சாமி சந்நிதிக்கும் போய் விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தாச்சு. மறுநாள் காலையில போய் சுவாமி திருவடியில பிரசாதம் வச்சதான் சரி, சாமி முழங்குறாங்க. Don't think it's an ordinary stone. 100% divinity is there. Same powerful Sundareshwara who performed all the 64 leelas is there. Don't think it's an ordinary stone. அப்படின்னாங்க. அப்படியே ஒரே நடுக்கமா போயிடுச்சு. சுந்தரேஸ்வர் அதுக்கப்புறம் ரெகுலரா எவ்ரி மண்டே நானும் ராஜசேகர்ஜியும் கோயிலுக்கு போய் அதான் எங்க யோகிராம் சுரத்குமார்னு வணங்க ஆரம்பிச்சோம்.
அண்ணாமலை கோயிலுக்கு ஒரு 5-6 தடவை கூட்டு போயிருப்பாங்க சுவாமி. அப்போ ஒரு தடவை கடைசி அப்பதான் போனோம்னு நினைக்கிறேன். நான் என்னெல்லாம் செய்யறனோ அது மாதிரி ஓன்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்புறம் பிரகார வரத்துல மகிழ மரத்தை வணங்கிட்டு வரணும். அங்க திண்ணையில அமர்ந்து ஒரு பழுத்த வேதியர் உட்கார்ந்து வேதம் ஓதிக்கிட்டு இருக்காரு. கீழே உட்கார்ந்து பிரம்மச்சாரி பசங்கள் அதை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. வேதத்தை காக்க வந்தவர் இல்லையா நம்ம சாமி, குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறாரு. அங்க போய் சாஷ்டாங்கம் அந்த பெரியவரை நமஸ்காரம் பண்ணாங்க. எழுந்திருச்சு அவரை கும்பிட்டு இப்படியே நிக்கிறாங்க. பெரியவர் துடிச்சு போயிட்டார். பகவான், நீங்களே கடவுள், இப்படி எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், சாமி இப்படி இப்படின்னு தலையை மறுத்து, கடவுள் மேல இருக்காராம், இப்படி இப்படின்னு காமிச்சுட்டு அவருக்கு பெரிய தொகையை தட்சிணையா வச்சுட்டு அங்க இருந்து வந்து எங்களை ஒரு மூலையில உட்கார சொல்லி மலையே உச்சியே பாருங்க அப்படின்னு சொன்னாரு. லீல சொல்லு திலகவதி அப்படின்னா வேதத்தோட மகிமையை பற்றி உலவாக்கிழி தந்த லீலைன்னு சொல்லி பிறகு கார்ல எங்களை ஏற்றி விட்டு ரைட் 2 lines after we reach home எங்களை அனுப்பி வச்சாங்க. பிறகு மறந்து போகுதே. பிறகு ஒரு மார்கழி மாசம் காலையில 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நானு உமார் ராஜசேகர் மாத்திரம் பாத்திர கடைக்கு போனோம் சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு. சுவாமி அழகா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அண்ணாமலையரையும் கோயிலுக்கு போவோன்ட்டு சுவாமியும் அம்பாளையும் தரிசிச்சு அப்படியே திரும்ப வர்றோம். கொடிமரத்தடியில சுவாமி உட்கார்ந்துருக்காரு. அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்தோம் பாருங்க. எங்களை பார்த்து சாமி சிரிக்க, சாமியை பார்த்து நாங்க சிரிக்க, ரொம்ப அற்புதமா ஆனந்தமா இருந்தது. வாங்கன்னு சொல்லி பாத்திர கடை வாசலுக்கு கூட்டி போனாங்க. ஆனா ஹிந்தில அவ்வளவு அழகா ஒரு பாட்டு பாடினாங்க. திரும்ப ஒருக்கா அந்த பாட்டு பாடினாங்க. சொன்னாங்க, இது துளசி ராமாயணத்துல வருது, இதோட அர்த்தம் தெரியுமா? ஒரு இளம் காலை பொழுதுல தசரத சக்கரவர்த்தி குழந்தை ராமனை கையில வச்சுட்டு நந்தவனத்துல நடந்துட்டு இருந்தான். 2 பெண்கள் அந்த பக்கமா போனாங்க. எவ்வளவு பாகியசாலிகள் அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுது திலகவதி அப்படின்னாங்க. இந்த இளங்காலை பொழுதில் நம்ம தெய்வ குழந்தைய தரிசித்த நாமெல்லாம் எவ்வளவு பாகியன்ட்டு எங்களுக்கெல்லாம் உள்ளமெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஹோட்டலுக்கு போவோமா, காஃபி சாப்பிடுவோமா அப்படின்ட்டு எங்களை உடுப்பி ஹோட்டலுக்கு போய் காஃபி வாங்கி கொடுத்தாங்க. வில் ஹேவ் ஒன் மோர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காஃபி வாங்கி குடிச்சோம். பூக்கடை கூப்பிட்டு போய் எனக்கும் தங்கச்சிக்கு பெரிய பூ வாங்கி கொடுத்தாங்க, தலையில வச்சுக்கிட்டோம். எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். ராஜசேகர்ஜி அவரை போய் புன்ன மரத்தடியில விட்டுட்டு எங்களை திரும்பி வந்து கூட்டு வந்தாரு. சன்னிதர் வீடை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. எங்க டாக்டர் டென்டிஸ்ட்னு சொன்னேன். அப்போ சாமி ஒரு நாள் சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு ஃபாரினர் என்னை டென்ச்சர் கட்ட சொல்லி 500 ரூபாய் கொடுத்தான். நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் ராஜசேகர்ஜி எனக்கு டென்ச்சர் கட்டுவாருன்னா இந்த பிச்சைக்காரன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க டாக்டருக்கு ஒரே குஷி, சுவாமியை தீண்டி டென்ச்சர் கட்டவா அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வந்தோன்னே அதுக்கு வேண்டி அத்தனை ஜாமானை எடுத்துட்டு உடனே திருவண்ணாமலைக்கு போனோம். போனாங்க. ஏற்கனவே ஜனார்தன்லாம் இருந்தாரு. அப்போ சுவாமி லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ரூம்க்கு எங்களை கூட்டு போய் என் தங்கை உமாவை நான் திரும்பி வர்றது வரைக்கும் தேடி வந்தேன் உன்பதமே ராம்சுரத்குமார் பாட்டு நீ பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரூமை கூட்டு போய் தாழ்பால் போட்டாச்சு. ராஜசேகர்ஜி மாவை குழைச்சி ட்ரேல வச்சு சுவாமி வாயில இப்படிதான் வச்சார். அப்படியே குமத்தி வாந்தி எடுத்தாங்க பாருங்க. நான் வெளியே இருந்து வாளியில தண்ணி வச்சு ரூமை கிளீன் பண்ணேன். சரின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார். பழையபடி ட்ரேல குழைச்சாரு, வாயில வச்சாரு, வாந்தி. ஏறக்குறைய 5 மணி நேரம் இது நடந்துச்சு. ஒரு வழியா அளவு எடுத்தாச்சு. வெளியே வந்தோம். என் தங்கச்சி விடாம பாடிட்டு இருந்தா. சாமி அவளை கருணையோட பார்த்து, உள்ள நடந்த வேலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது மாதிரி இந்த வேலையும் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. மதுரைக்கு வந்து டென்ச்சர் செய்தோம். செய்துட்டு பழையபடி திருவண்ணாமலை ஓடினோம். ஓடி சுவாமி வாயில இவர்
டென்ச்சரை எங்க டாக்டர் ரொம்ப அழகா மாட்டி விட்டார். யூ ஹவ் பாஸ்ட் இன் தி எக்ஸாமினேஷன் ராஜசேகர்ஜி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த செகண்ட் டென்ச்சரை கலக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க டென்ச்சர் போட்டு நான் பார்த்தது இல்லை. தன் பாக்கெட்ல கையை விட்டு ஒரு 100 ரூபாயை எடுத்து கையை எடுத்து தன் கையில வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கும் சாமி மாடலும் அந்த ரூபாயும் அவ்வளவு பத்திரமா என் மகன் அவன் கிளினிக்ல வச்சு பாதுகாத்து வர்றான். சன்னி திருவீட்டுல அவர் கூட அவ்வளவு விளையாடுவோம். சிகரெட் பொறுத்து சொல்லுவாரு. ஒருத்தத்துல சமத்தா ஒவ்வொரு நேரம் வாங்கிப்பாரு, ஒவ்வொரு நேரம் திடீர்னு முகத்தை இப்படி திருப்பிப்பாரு. நாங்க சங்கடப்பட்டு முழிக்கிற பார்த்து சிரிப்பார். அடுத்த தடவை ஒழுங்கா வாங்கிப்பார். திடீர்னு பழங்களை எல்லாம் தூக்கி எறிவாரு. அப்படியே உடனே கேட்ச் பண்ணணும். பழங்களோ பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லாட்ட யூ ஹேவ் டு பி அலர்ட் வென் யூ ஆர் வித் திஸ் பிகர். பெரிய பாடம் இல்லையா? சுவாமி என்ன எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அலர்ட்டா அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம கவனிக்க. ஒரு நாள் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திலகவதி உனக்கு ரேக பார்க்க தெரியுமா, இந்த பிச்சைக்காரனுக்கு ரேக பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சீன் போட்டே நம்ம அப்படி தடவி தடவி பாக்குற மாதிரி போட்டு என்ன சொல்லுது திலகவதி அப்படின்னு சொன்னாங்க. யூ ஆர் த கிங் ஆஃப் கிங்ஸ் சொல்லுது சாமி அப்படின்னு. உன்னோட ரேகை பார்த்து சொல்லு. அது என்ன சொல்லுன்னு, ஐ எம் த குயின் ஆஃப் குயின்ஸ் அப்படின்னு. இப்ப நினைச்சு பார்த்தா சாமிகிட்ட இப்படி எல்லாம் விளையாடி இருக்கோமே அப்படின்னுட்டு ரொம்ப நினைச்சாலே இதா இருக்கு. அப்போ சுந்தரேச பெருமான் 64 லீலை பண்ணாருன்னு சொல்றியே, இப்ப லீலையெல்லாம் பண்றது கிடையாதா அப்படின்னாங்க. ஏன் சாமி பண்றது கிடையாது? கொட்டாங்குச்சியும் விசிறியும் வச்சுக்கிட்டு எவ்வளவு லீலைகள் பண்றாரு அப்படின்னு எங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுவேன். சிகரெட் எல்லாம் பிடிக்கிறாரு சாமி அப்படின்னா திலகவதி அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்பாரு. இப்ப நினைச்சா சாமிகிட்ட இப்படி எல்லாம் விளையாண்டுருக்கோமே அப்படின்னு. வைத்தீஸ்வரன்னா அவ்வளவுதான் சொல்லணும். எதை சொல்ல எதை விடனே தெரியல. என் நாத்தனாருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள். 3வது பிரசவத்துக்காக எங்க வீட்டுக்கு மதுரைக்கு வந்தாங்க. அப்போ டெலிவரி ஆச்சு. அழகான ஆண் குழந்தை பிறந்தாச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க வீட்டுக்கு கொண்டாந்தாங்க. கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு நாகர்கோவில் போகலாம் அப்படின்னு வந்தா குழந்தைக்கு ரொம்ப முடியாம போச்சு. பாலை புகட்டினா ஆசன வாய் வழியா பாலா வருது. உச்சி கொடி விழுந்துருச்சு. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். எங்க டாக்டரும் அவங்க தங்கைய கூட்டிட்டு மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் கார்ல ஏத்திட்டு எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு. பதட்டம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு டெலிவரிக்கு வந்தாங்களே, இப்படி ஆகி போயிடுச்சு. சுவாமி நீதான் காப்பாத்தணும்ட்டு அப்போ நைட்டு எந்த லெட்டர் எழுத மடன்னு ஒரு லெட்டர் அவனோட கண்டிஷன் எல்லாம் எழுதி, சேவியம்னு எழுதுனா ஆன்மாவை கரையேற்றி விட்டேன்னு சொல்லிடுவான்ட்டு சேவ் இஸ் லைஃப் அப்படின்னு எழுதி பூஜை ரூம்ல அவர் படத்துக்கு முன்னால வச்சுட்டு முன்னாடி ரூம்ல சோஃபால உட்காந்து நாமா சொல்றேன். பக்தியோட சொல்லல, பயத்தோட பதற்றத்தோட யோகிராம் சுக்குமார் யோகிராம் சுக்குமார் யோகிராம் சுக்குமார் சொல்லிட்டே இருக்கேன். அப்ப கதவை தட்ட சத்தம் கேட்டுச்சு. ராஜசேகர் தான் வந்துட்டாரு அப்படின்னு கதவை திறந்தா சாமி நிக்கிறாங்க. அடுத்த நொடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. நானும் சுவாமி மிஷன் ஆஸ்பத்திரி 2வது மாடியில இருக்கோம். அப்போ செல்போன் கிடையாது. அந்த பையனை எந்த ரூம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியாது. சாமி அதே ரூம்குள்ள போறாங்க. நீ வெளியே நில்லுன்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல வராரு. நான் எழுதின அதே வார்த்தை, he has been saved திலகவதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஷால்வை அப்படி போர்த்துறாங்க. என் கன்னத்துல அதை லேசா அப்படி வருடி போகுது. அந்த காரிடார்ல நடந்து மறைஞ்சிடுறாங்க. ஒரு பழையபடி கதவை தட்டுற சத்தம் கேட்டு எங்க டாக்டர் திலகவதின்னு எனக்கு கூப்பிடுறாரு. பார்த்தா நான் சோஃபால வீட்டுல உட்காந்துருக்கேன். எனக்கு இவ்வளவு நிறைய என்ன நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இன்னும் அந்த பையன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கான் அப்படின்னாரு. கொஞ்சம் கொஞ்சமா சுகமாயி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கான். அப்புறம் சுதாமாவுக்கு சுதாமா தர்ஷனம் 94 போறோம். நாங்க 3 பேர் போறோம். அங்க ஏற்கனவே ராஜகுமாரிக்கா, சசிரேகா, அப்பனையங்கரோட ஒய்ஃபு எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து ராஜகுமாரிக்கா எழுதுன ஜெய குரு ஓம் ராம் சூரத் குமாரா அந்த பாட்டு பாடணும். அதுல காஞ்சி காமாட்சியுடன் ஓடிவாடா
மதுரை மீனாட்சியுடன் ஆடிவாடா, காசி விசாலாட்சியுடன் ஆடிவாடான்னு வரும். ரிப்பீட்டுன்னு இன்னொரு வாட்டி பாட சொன்னாங்க. பாட சொல்லிட்டு அம்மாவை சுத்தி காட்டியபடி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இந்த 3 பேரையும் கும்பிட்டா என்ன பலன் கிடைக்கும்? இந்த தேவிக்கு ஒருத்திய கும்பிட்டா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. பிறகு அம்மாவை பார்த்து, தேவிக்கு நீ சசிரேகா, ராஜகுமாரி, இந்த திலக்கவதி 3 பேரையும் நீ எப்பொழுதும் நம்பலாம் அப்படின்னாங்க. நாங்க 3 பேரும் அம்மா திருவடியில விழுந்து வணங்கணும். நாங்க 3 பேரு சசிரேகா, ராஜகுமாரி, அபரூபம்மா, ஜெயலட்சுமி அம்மா, அப்பனையங்காரோட ஒய்ஃப், எல்லாருக்கும் சாமி தனக்கு போட்ட மாலை எடுத்து தேவிக்கு மாவை போட சொல்லி ஆசிரமத்துக்கு அனுப்புனாங்க. அன்னைக்குதான் நம்ம ஆசிரமத்துல முதல் அன்னதானம். மணி சார் எனக்கு வந்து ஆரத்தி எடுக்க சொன்னார். ஆசிரமத்திலே பிரசாதம் சாப்பிட்டு போனோம். ஒரு மணி சார் காட்டேஜுக்கு வரத்துல நான் நிறைய வளையல் எடுத்துட்டு போனேன். என்னைய தன் பக்கத்துல உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கும் வளையல கொடுக்க சொல்லி கடைசியா அப்படின்னு கையை நிட்டேன். எனக்கு சாமியே அழகா வளையல பூட்டி வச்சாங்க. 1998 வேகமா சொல்லிட்டு போறேன், எனக்கு டைம் இல்லை. அப்போ பிரதான் மந்திரி வாசல்ல சுவாமி ஜஸ்டிஸ் ஐயா கூட உட்கார்ந்துருக்காங்க. ராஜசேகரும் திலக்கவதியும் கூப்பிடுன்னு ரவிசார் மூலம் சொல்லி அனுப்பிச்சாங்க. போறோம். அப்ப எப்போ வந்தீங்கன்னு கேக்குறாங்க. 75 February 23rd அப்படின்னு சொல்லுவோம். ஐயாவை பார்த்து சொல்றாங்க, இத்தனை வருஷமா இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. யூ கேன் ட்ரஸ்ட் தெம், தே ஆர் வெரி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐயா கூட நல்லா பழைய கிடணும்னு எங்களை சொன்னாங்க. எங்களுக்கு 3வது காட்டேஜ் போனோம். ஐயா எங்க காட்டேஜுக்கு எவ்வளவு பெரிய மனுஷங்க, ஆசிரமத்து அதிகாரி, ஆன்மீக வாரிசுன்னு அறிவிக்கப்பட்டவர். அவர் எங்க காட்டேஜுக்கே வந்துட்டார். 1.5 மணி நேரம் எங்க கூட இருந்து டெல்லியில தான் பிராக்டிஸ் பண்ணதையும் அத்தனை சம்பாதிச்சு சாமி ஒரு வார்த்தை சொல்லையும் ஓடோடி வந்ததையும் சொன்னார். அப்படியே பிரமிச்சு போய் ஐயாட்ட கேட்டுட்டே இருந்தோம். அவ்வளவு வியப்பா இருந்தது, ஆனந்தமா இருந்தது. புன்னமரத்தடியில இருக்கத்துல சுவாமி 52 இருந்து 59 திருவண்ணாமலைக்கு வர்றது வரைக்கும் பாரத தேசம் பூரா சுத்தி வந்திருக்காங்க. அப்ப சொன்னாங்க, திலக்கவதி அந்த 7 வருஷத்துல கல்கத்தால வேலூர் மடத்துல அடைஞ்ச ஆனந்தம் அந்த பிச்சைக்காரனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. பகவான் சிலைக்கு முன்னால சிம்பிளி ரோல்ட் ஆன் தி ஃப்ளோர் திலக்கவதி. அதுல இருந்து எனக்கு கல்கத்தா போகணும், வேலூர் மடம் பார்க்கணும் ஒரே ஆசை. ஆனா சுவாமி உடம்புல இருக்க வரைக்கும் முடியல. 2003 ராமகிருஷ்ணா பக்தர்களோட போறக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. வேலூர் மடத்துக்கு போய் ஆனந்தமா தரிசனம் பண்ண, காமாப்போக்கு ஜெயராம் பாடின்னு அவ்வளவு தரிசனம் பண்ணி தட்சிணேஸ்வர ஆலயம் வந்தோம். அங்க பகவானோட ரூம்லயே எங்களை அனுப்பிச்சாங்க. அப்படியே ஜாமான்லாம் இருந்தது. அவர் உபயோகித்த படுக்கை, அந்த கிண்டி எல்லாம் இருந்துதான். சிலுத்து போச்சு, நமக்கே இவ்வளவு ஒரு பாக்கியமா அப்படின்னு ரூம சுத்தி பார்த்தேன். இந்த வழியா தானே நரேன் வந்திருப்பாரு, கடவுளை கண்டதும் தான் கேட்டிருப்பாரு. பகவான் எப்படி தன்னுடைய நரேனை கொண்டாடி இருப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணமெல்லாம் ஓடிச்சா. ஓடி சுவர் ஓரமா உட்காந்து யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா, திலக்கவதி திஸ் பெக்கர் லவ்ஸ் யூ, அவ்வளவு ஒரு மதுரமா, அவ்வளவு ஒரு இனிமையா காதுல சுவாமி சொல்ல அழுகையே வந்துருச்சு. அண்ணன் துளசி பூஜை தங்கையை செய்ய சொன்னதுனால வீட்டுல நானும் துளசி மாடை அமைச்சு காலையும் மாலையும் துளசி பூஜை செய்து வந்தேன். இது 2007க்கு மேல இருக்கும். சாமி சித்தியாகி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அந்த செடியில சில இலைகள் அழுகி இருந்த, சில கிளையெல்லாம் வாடி இருந்து, வெட்டிட்டா எல்லாம் ஒரு பசுமையா அழகா இருக்குமே அப்படின்ட்டு கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்தேன். எப்படிதான் நான் பக்கத்துல போனேன், திலக்கவதி don't do that, சாமி ஒரு முழக்கம் கொடுத்தாங்க. அப்போ உடம்பு போனாலும்
நம்ம பக்தா எந்த தப்பும் பூஜை துளசியை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்ட்டு எனக்கு அறிவுறுத்தினாங்க. இந்த கருணையை என்ன சொல்றது நம்ம சாமிகிட்ட. 2012 ஏப்ரல் 4 பாத பூஜை வைக்கணும்ட்டு ஏப்ரல் 3 நாங்க 3 பேர் சிஸ்டர்ஸ் 3 பேர் போனோம். 3 ஏறக்குறைய 6 அந்த ஆர்த்திலாம் முடிஞ்சு அந்தி சாயிர வேளையில உள்ள நுழையிற நம்ப மாட்டீங்க. அந்த பிரதான் மந்திர் வளாகம் பூரா கோல்டன் லைட்டா நிறைஞ்சது. சுவாமியோட திருமூர்த்தி விஸ்வரூபம் எடுத்து அந்த சீலிங் வரைக்கும் இருந்தது. எனக்கு ஒண்ணு முதல்ல புரியல, நம்ம எங்க வந்திருக்கோம், எனக்கு உணர்ச்சியே இல்லை. ஒரு 15 நிமிஷம் இந்த காட்சி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு. இன்னைக்கும் ஜோதி சுரூபமா சமாதி கோயில்ல நம்ம ஆசிரமத்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிப்பதற்காக சாமி அங்க இருக்காங்க. போய் போய் நம்ம சார்ஜ் ஏற்றிருப்போம். இதுதான் நான் உங்களை வேண்டது. எனக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய் குரு ராய. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.